Hi friends, இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஹோம்மேடு கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் வீடியோ போட்ட உடனே பார்க்கலாம். இப்போ ஹோம்மேட் கேக்குன்றதுனால இதில் கேக் ஜெல் யூஸ் பண்ணல. அதே மாதிரி நான் ஹோம்மேட் கேக்கில் பேக்கிங் சோடாவும் மில்க்கும் ஆட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஆட் பண்ணாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். பவுல் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அதில் நான் 3 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எப்போவுமே சேர்க்குற மாதிரி பட்டர் எசன்ஸ், மில்க் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், இந்த 3 எசன்ஸுமே கண்டிப்பாக நான் சேர்ப்பேன். அப்போ தான் அந்த முட்டை வாசனை இல்லாமல் கேக் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் சூப்பராக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இந்த 3 எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது அந்த முட்டை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி அதையும் சேர்த்து உங்களுக்கு முட்டை வாசனை வருதுன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முட்டை வாசனை இருக்காது. நிறைய பேர் வீடியோவில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எக்ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சாரி, இதில் 1/2 கப் அளவு இருக்குது இல்லையா, 150 ml கப்பில், அதில் தான் 3/4 கப் எடுத்துக்கிறேன். நான் இதோட கிராம்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். மெஷர்மெண்ட் கிராம்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோவில் ஸ்க்ரீனில் கப் மெஷர்மெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க ரெண்டுத்துலேயுமே செஞ்சு பார்த்துக்குங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா ஹைட்டாக கிடைக்கும். அதே மாதிரி முட்டை வாசனை இல்லாமல் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 பேட்சாக சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டிகள் விழாது. அதே மாதிரி பீட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். அதே மாதிரி ஆயில் இதுக்கு எந்த அளவில் எடுக்கணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன்ன்றது 30 ml ஆயில் வரும். அதை கரெக்டாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மைதா மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க அந்த மைதா மாவுலாம் ஒட்டி இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். விட்டுட்டு இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயில் சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ரொம்ப கம்மியாக பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஆயில் போய்ட்டு அடியில் இருக்கும், நம்ம சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது. ஆயில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை மீறி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா அடியில் பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி வெளியே எடுத்து லைட்டாக எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அதில் அதிகமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சு கேக் டின் எடுத்துருக்கேன். இதுக்கு 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 7 இன்ச்சு கொஞ்சம் கேக் பார்க்க கொஞ்சம் பெரிய கேக் மாதிரி தெரியும். அதனால் நான் 7 இன்ச்சு டின் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/2 kg கரெக்டாக பண்ணணும்னா 6 இன்ச்சு கேக் டின் எடுத்துக்கோங்க. இப்போ 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ண ஓவனில் தான் கேக் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு டாப் பாட்டம் ராட் ஆன் பண்ணி ஒரு 180 டிகிரிக்கு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை முழுமையாக ஆற வைக்கணும். ஆற டைமில் நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு க்ரீமு, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃபிக்காக வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பைப்பிங் பேக்கில் 2 பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா ஐசிங் பண்ணுறதுக்கும் டிசைன் கொடுக்கறதுக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தோம்னா க்ரீம் மெல்ட் ஆகிடும், நிறைய ஹேர் பபிள்ஸ் லாக் ஆகிடும். அதனால் ஒரு 2 பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ 3 லேயராக கேக்கை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, நடுவுலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த பகுதியை அடியில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வச்சிடணும்.
நடுவுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து வச்சுட்டு க்ரீம் வந்து எப்போவுமே வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கேக் சாப்பிட்றதுக்கு திகட்டாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபில்லிங்காக வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுக்கலாம், செரி க்ரஷ் கொடுக்கலாம். அது ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். அதனால் வந்து உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஃபில்லிங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒயிட் சாக்லேட் வந்து துருவிட்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம மேலே இருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, மேல் பகுதி பேக் ஆகி வர மேல் பகுதியை வந்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் சுகர் சிரப் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வெனிலா ஸ்பான்ச்லாம் பேக் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அதிகமாக வந்து சோக் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது லேயராக வராது, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து நல்லா உறிஞ்சிற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு, நான் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் க்ரீம் வந்து எந்த அளவுக்கு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு திரும்ப ரெண்டாவது லேயரில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுத்துட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு, மூணாவது லேயராக நம்ம எந்த லேயர் வைக்கணும்னா அடியிலேருந்து கேக் டின்னோட லாஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிற அந்த அடிப்பகுதி வந்து நம்ம மேலே வைக்கும் போது கேக் வந்து ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தெரியும். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது சில நேரத்தில் உள்பகுதியெலாம் கட் பண்ணி எடுக்கும் போது ஒரு பக்கம் கீழே மேலேன்னு கட் பண்ணி எடுத்துட்டா கூட இந்த லாஸ்ட் லேயரை வைக்கும் போது கேக் வந்து மேலே ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சூப்பராகவே தெரியும். நம்மளுக்கு க்ரம் கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரீம் இருந்தாவே போதும். அந்த க்ரம்ஸ் எல்லாம் மறைக்கிற மாதிரி லைட்டாக வந்து எல்லா பக்கமும் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 ஹவர் ஆச்சு, ஒரு 15 நிமிஷமாச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா செட் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கூட உடனே எடுத்துகிட்டு மெயின் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கும் இப்போ அப்படி தான், நான் டைம்லாம் கொடுக்கல, ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து க்ரீமை வந்து நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கும். பைப்பிங் பேக்கில் நான் க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது எடுத்து வச்சேன் இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு ஏர் பபிள்ஸ் லாக் ஆகிருக்காது. க்ரீம் நல்லா ஸ்மூத்தாகவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு க்ரீமில் வந்து அந்த பைப்பிங் பேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ராப்பர் வச்சுருக்கீங்கன்னா சுற்றி டர்ன் டேபிளை சுற்றி விட்டு லைட்டாக வந்து அடியில் வந்து இழுத்து விட்டிங்கனாவே க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடும். ஆனால் ஸ்பேச்சுலா வச்சு சுற்றி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் க்ரீம் அப்படியே வந்து சேர்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய க்ரீம் சேர்க்க வேண்டியது வரும். இந்த மாதிரினா ஈஸியாக பிக்னஸ் கூட ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சுற்றி அந்த நம்ம பேலட் நைஃப் வச்சுருக்கு இல்லையா, அது வந்து அந்த எண்டில் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக சுற்றி எடுத்திங்கன்னா அப்ளை ஆகிடும். அதே மாதிரி தான் நடுவுலையும் நீங்கள் சப்போஸ் இப்படி இது பண்ணும்போது க்ரீம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துடுங்க. ஏன்னா ரொம்ப க்ரீம் இருந்தால் கேக் வந்து சாப்பிடும் போது திகட்டும். அதனால் வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஆயில் ப்ரஷ் வச்சுருக்கலையே அதில் தான் நான் வந்து டிசைன் போட போகிறேன். அதனால் வந்து பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் அந்த ஐசிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேலட் நைஃபை வச்சுட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு தொடச்சிட்டு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க க்ரீம் வந்துடும். ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு சுற்றி டிசைன் போட்டுட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சுற்றி சாக்லேட் ஒட்டிடுவோம், அந்த அளவுக்கு தெரியாது. அதே மாதிரி சுற்றி டிசைன் போடும் போது நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டாக பண்ணாதது தெரியாது. அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன். எப்போவுமே ஒயிட் சாக்லேட்டை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி துருவிடலாம். துருவும் போது கையில் லைட்டாக ஒட்டும். நம்ம வந்து ஸ்பீடாக துருவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சாக்லேட்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கேக்கில் ஒட்டும் போது ஈஸியாக வரும். அதனால் வந்து நம்ம துருவின உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். உங்களுக்கு எந்த மாதிரி துருவணுமோ அந்த மாதிரி வச்சு துருவிக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையும் வந்து துருவி எடுத்துட்டேன். இப்போ நான் 1/2 kg கேக்கு கொட்டுற மாதிரி மட்டும் துருவிட்டேன். மீதியை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். சாக்லேட்டை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப மெல்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு துருவினிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சாக்லேட் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் ஒட்டுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த சாக்லேட் ஒட்டும் போது கையில் நிறைய ஒட்டாமல்
அதில் ஈஸியாக ஒட்டும். அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷமாச்சு செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாக்லேட் இது மாதிரி கையில் வந்து ஒட்டிக்கலாம். அப்படி உங்களுக்கு கையில் ஒட்டும் போது லைட்டாக க்ரீம்லாம் ஒட்டுதுன்னா நீங்கள் பேலட் ஸ்க்ராப்பர் இருக்குது இல்லையா, அதில் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்க்ராப்பரில் எடுத்து ஒட்டிக்கலாம். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கையில் ஒட்டுறது ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒட்டிடலாம். எக்ஸஸாக கீழே ஒட்டி இருக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக தள்ளி விட்டுக்குங்க. மீதியை வந்து அதோடவே க்ரீமோடவே சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அது சாக்லேட்லாம் சைடில் ஒட்டி பார்க்க அழகாக இருக்கும். நம்ம அதிகமாக ஒட்டணும்னு இல்லை, கேக்கில் சுற்றி ஒட்டுற மாதிரி மட்டும் போட்டால் போதும். ஏற்கனவே நடுவில் ஃபில்லிங்காக வந்து நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் போடும் போது கேக் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து சாக்லேட்லாம் ஒட்டிட்டு போர்டெல்லாம் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுடுங்க. இது மேலே போடுற டிசைன் வந்து நம்மளோட இஷ்டம்தான். ரோசெட் நாசிலை வச்சு டிசைன் போடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டார் நாசிலை வச்சு போடலாம். இது வந்து ரோசெட் போடுற நாசில் தான். இதில் வச்சு சுற்றி வந்து லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் போடும்போது க்ரீம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது, லைட்டாக தான் தேவைப்படும். அதனால தான் எப்போவுமே வந்து இந்த 2 நாசிலை மட்டும் நான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேலே போடும் போது நல்லா பொறுமையாக அழகாக போடுங்க. அது க்ரீமை பீட் பண்ண உடனே வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் நாசில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் கிராக்ஸ் எதுவுமே இருக்காது. க்ரீமில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் போட்டு. இது மேலே வந்து ஒரிஜினல் செரி வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். இது வந்து ட்ரைடு செரி, இது வந்து ஒரிஜினல் செரி கிடையாது. ஆனால் இதை வச்சா தான் கேக் பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஒயிட் கலர் கேக் மேலே ரெட் கலர் இந்த செரி வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வச்சுட்டு மேலே வந்து கஸ்டமர் வரதுக்கு முன்னாடி தான் நான் வந்து கேக் மேலே நேம் எழுதுவேன். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கொடுத்தோம்னா ட்ராவலிங் டைமில் வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஐசிங் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற தூரத்துக்கு வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஈவினிங் கொடுக்குறீங்கன்னா மதியமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரையும் செட் ஆச்சுன்னா க்ரீம் மெல்ட் ஆகாமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.